ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்டுவிட்டால் உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமான ஒரு விஷயத்தை உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கை துணை ஒருவரை பார்த்து பயப்படுகின்றது. எந்த ஒரு முடிவாக இருந்தாலுமே அவர்களுக்கு பயந்துதான் எடுக்கின்றது. அவர்களின் கண்ணசைவில் உன்னுடைய துணை நடந்து கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவுதான் உன்னிடத்தில் அன்பாக இருந்தாலுமே, எவ்வளவுதான் உன்னுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பது போல நடந்து கொண்டாலும், இவரை பார்த்து விட்டால் ஒட்டுமொத்த மனநிலையும் உன் துணைக்கு மாறிவிடுகின்றது. இவரை பார்த்து விட்டால் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் அத்தனையும் முழுமையான மாற்றங்களை கொண்டு வந்து விடுகின்றது. அப்படி என்ன நடக்கின்றது? இவர்கள் யார் என் தங்க குழந்தையே? எதற்காக உன் துணை இவர்களை பார்த்து பயம் கொள்கின்றார்கள்? இதுவெல்லாமே உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கின்றது என்பதனை இந்த அம்மா நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன். இன்று என் பிள்ளை, நீ நிச்சயமாக இதனை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மா ஒரு விஷயத்தை காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்லிவிட மாட்டேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே? அதுவும் உன்னுடைய துணையை பற்றிய ஒரு விஷயம். நிச்சயம் உன்னுடைய துணையானது உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கின்ற இந்த நிலை ஒருவரின் கைக்குள் இருந்தது போலத்தான் பார்ப்பவர்களுக்கு தோன்றும். அந்த அளவிற்கு ஒருவரை கண்டு பயந்து நடுங்குவதும், அவர்கள் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று நினைப்பதும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான ஒரு தனித்துவத்தை அது கெடுத்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உனக்கும் உன் துணைக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று உனக்கே புரியவில்லை. நாம் எதற்காக இந்த வாழ்க்கையில் இருக்கின்றோம்? நாம் என்ன சொன்னாலுமே அவர்கள் அதனை கேட்பதற்கு தயாராக இல்லை. என் தங்க குழந்தையே, இவர்கள் சொல்வதைத்தான் கேட்பார்கள் என்றால் நாம் எதற்காக இவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்கு சில நேரங்களில் வரத் தொடங்கி விட்டது. என் தங்க குழந்தையே, அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை இவர்களினால் நீ சந்திக்க தொடங்கிவிட்டாய். என் செல்ல குழந்தையே, உன்னோடு இருந்து உன் அம்மா இதையெல்லாம் நான் கண்டு கொண்ட பிறகும் இதற்கு ஒரு தீர்வினை தராமல் சென்றுவிட முடியுமா? என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அவளுக்குரிய இடத்தை இன்னொருவர் பறிக்கின்றார் என்றால் அதனை என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, ஒருவர் இன்னொருவரின் பேச்சை கேட்கின்றார். அவரின் வார்த்தைகளுக்கு பயப்படுகின்றார். அவர்கள் சொல்வதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் என்றால் நிச்சயமாக அவர்களின் இந்த பயத்திற்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி அவர்கள் இவர்களை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் மட்டும்தான். அப்படி என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கையில், அப்படி என்ன விஷயங்கள் தான் இருக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னோடு உன் அம்மா நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நிச்சயமாக இன்று நான் சொல்ல போகின்ற இந்த விஷயத்தை கேட்டு என் பிள்ளை நீ ஆமாம் தாயே என்று நிச்சயமாக சொல்லிவிடத்தான் போகின்றாய். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கை நீ அனுபவித்த வேதனைகள் இப்பொழுதெல்லாம் உனக்கு யாருமே துணைக்கு இல்லாதது போன்ற ஒரு உணர்வு. தனிமையில் அமர்ந்து தானாக எதையாவது யோசித்து கொண்டிருக்கின்றாய். எதை பற்றியாவது சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய். எந்த விஷயத்திலும் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொண்டும் இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று உனக்கே சில நேரங்களில் தெரியாமல் போய்விடுகின்றது. என் தங்க குழந்தையே, இந்த நிலைக்கு இந்த வாழ்க்கை மாறும் என்றால் நாம் இப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தேர்ந்தெடுத்திருக்காமல் இருக்கலாமே, அப்படியே தனியாக இருந்திருக்கலாமே என்கின்ற எண்ணம் உனக்கு தோன்றிவிடும். என் தங்க குழந்தையே, அப்படி வந்துவிட்டால் இதற்கு மேலும் விட்டோமேயானால் அவர்களினுடைய ஆட்டம் உன் வாழ்க்கையில் ஆரம்பித்து உன்னுடைய வாழ்க்கை இங்கே
கேள்விக்குறியாகிவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கும், நடக்காமலும் போய்விடும். அதனால் இனியாவது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உனக்கானவற்றை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள இப்பொழுதே இந்த அம்மாவினுடைய வார்த்தைகளை முழுமையாக கேட்டுவிடும். என் தங்க குழந்தையே, நாளை இதற்காக நீ வருந்தக்கூடாது அல்லவா? என் செல்ல பிள்ளையே, இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை நினைத்து நீ மிகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நம் துணை நம் இடத்தில் இப்படி இருந்திருக்கின்றாரா என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். எதற்காக நான் அன்றே இந்த முடிவை எடுக்கவில்லை என்று நினைத்து நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, முதலில் உன்னுடைய துணை இவர்களை பார்த்து பயப்படுவதற்கு என்ன காரணம்? என் தங்க குழந்தையே, இவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னால் மட்டும் அதனை மறுக்காமல் செய்வதற்கு என்ன காரணம்? நீ அதே விஷயத்தை சொல்லும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவித்து ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் இவர்கள் சொல்லிவிட்டால் மட்டும் உடனடியாக அதனை தலையாட்டி செய்வதற்கு என்ன காரணம் என்றுதானே என் பிள்ளை நீ குழம்பி போயிருக்கின்றாய். என் தங்கமே, இதற்கான காரணத்தை உனக்கு நான் நிச்சயமாக இன்று சொல்லிவிடத்தான் போகின்றேன். இதனால் உனக்குள் எத்தனை வேதனைகள் வந்தாலுமே பரவாயில்லை. ஏனென்றால் ஒரு சில உண்மைகள் தெரிய வரும் பொழுது அது உனக்கு வேதனைகளை மட்டுமல்லாமல் அதிக சோதனைகளையும் கொடுக்கலாம் என் தங்க குழந்தையே. அதனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை நீ தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். ஆனால் எந்த விஷயத்தையும் நீ தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையே உனக்கு வெறுமையாக தோன்றும். உண்மை எப்பொழுதுமே கசக்கத்தான் செய்யும் என் தங்கமே. உண்மை எப்பொழுதும் வேதனைகளை கொடுக்கத்தான் செய்யும். ஆனால் அதனை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருந்தால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்க குழந்தையே. அது மேலும் மேலும் உனக்குள் இருக்கின்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உனக்கான தெளிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே. இந்த தெளிவினை நீ பெற வேண்டிய நேரம் இது. இன்று உன் அம்மாவின் மூலமாக இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது உன் விதியாகும் என் தங்கமே. அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ ஒருபொழுதும் தவிர்த்து விடாதே. இந்த வாழ்க்கை துணை என்பது நாம் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு கட்டுப்படுபவர்கள் அல்ல. நம்முடைய உணர்வுகள் மதிப்பவர்கள், நம்முடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுப்பவர்கள். நாம் நினைக்கின்ற விஷயங்கள் சரியாக இருக்கும் பொழுது அதற்கு அவர்கள் மிகுந்த தங்களினுடைய கருத்துக்களை சரியாக வைப்பவர்கள் என் தங்க குழந்தையே. உன்னோடு துணை நின்று உனக்கு வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுப்பவர்கள். இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் உன்னிடம் மறைப்பதற்கு வேறு ஒருவரிடம் பயப்பட்டு கொண்டிருப்பதற்கும் காரணம் இருக்கின்றது. உன் வாழ்க்கை துணை என்று நாம் நினைக்கின்றோம் அல்லவா? இந்த வாழ்க்கை துணை உன்னோடு இருப்பதும் உனக்காக நன்மைகளை என்றுமே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் உனக்கு மிகுந்த நிச்சயமாக ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். மிகப்பெரிய மாற்றங்களை உன்னிடத்தில் கொடுத்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது இவர்களினுடைய சிறு சிறு மாற்றங்கள் உன் மனதிற்குள் மிகுந்த வேதனையை தருகின்றது. உன் பேச்சை கேட்காமல் இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அவர்கள் யார் என்று உனக்கே தெரியும். ஆனால் எதற்காக அவர்களினுடைய வார்த்தைகளை கண்டு இவர்கள் இப்படி இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்கின்றார்கள் என்பதற்கு நான் உனக்கு பதில் சொல்கின்றேன் என் செல்ல பிள்ளையே. எல்லோருமே உணர்வு பூர்வமாக இவர்களை மிரட்டுகின்றார்கள். அதாவது சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு இவர்கள் செய்த நன்மைகளையும் எப்படியெல்லாம் இவர்களை பார்த்தார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்தார்கள், எந்த விஷயங்களில் எல்லாம் இவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள், இவர்கள் இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுது எதையெல்லாம் இவர்கள் இழந்து இவர்களுக்கு உதவி செய்து கொடுத்தார்கள், முன்னேறினார்கள் என்பதனை
என்னை எப்பொழுதுமே இவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். எந்த இடத்திலும் இவர்கள் தன்னை விட்டு சென்றுவிடக்கூடாது. அவர்களின் துணையின் பேச்சை கேட்டு இந்த வாழ்க்கையில் அவர்கள் நமக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இவர்கள் இது போன்ற திட்டங்களை எல்லாம் போட்டு உன் துணையை மிரட்டி வைத்திருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உன்னுடைய அன்பால் மட்டுமே இதனை சரி செய்ய முடியும். என் தங்க குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி, ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் என்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான செய்தி என் தங்க குழந்தையே. உனக்கு உன் அம்மா நான் எப்பொழுதுமே நல்ல விஷயங்களை மட்டுமே உன் காதுகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் தங்கமே, உன்னுடைய கண்ணீருக்கு பதில் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் அழகு பிள்ளையே, உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருக்க வேண்டும் என்று உன்னிடத்தில் நிறைய நாட்கள் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த நேரம்தான் வந்துவிட்டது. இது உனக்கான நேரம். நீ நினைத்தது மற்றும் நீ ஆசைப்பட்டது அனைத்து விஷயங்களும் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலம் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே. நீ வாழ்க்கையில் நிறைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து விட்டாய். இனியும் என்னால் இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு இருக்க முடியாது என்று நீ புலம்பியதை எல்லாம் இந்த அம்மா நான் அறியாமல் இல்லை. அது மட்டுமல்ல, இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துயரங்கள் எல்லாம் நீங்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய சில சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உனக்கு நல்லதை கொடுக்க வேண்டும், உனக்கான நல்ல நேரத்தை கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த 24வது வருடம் முடிவதற்குள் நான் கூறுவது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரப்போகின்றது. அதனால் இந்த வாக்கினை நீ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே. நீ மனதளவில் பாதிக்கப்பட்டு சில மாற்றங்களை நீ எல்லா விஷயங்களையும் மனதில் கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என்னவென்று புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில்தான் நீ இருக்கின்றாய். எத்தனை முறை இந்த வாழ்க்கையின் மீது நீ வெறுப்பை காட்டுவது என்று, இந்த வாழ்க்கையே வேண்டாம், இதோடு வெறுத்துவிடலாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, உன்னுடைய மனநிலையை என்னுடைய பிள்ளை நீ எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற துணிவையும் தன்னம்பிக்கையையும் நீ வைத்திருக்கின்றாய் அல்லவா? அதனால்தான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை வாழ்ந்தே பார்த்துவிட வேண்டும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எதிர்த்து நின்று அதனை போராட வேண்டும் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக நிறைவேற்றி காட்டப் போகின்றேன். எத்தனையோ பேர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கலாம். அத்தனை பேரும் உன் வாழ்க்கையை ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் கூட உன் அம்மா உன்னை அப்பொழுது காப்பாற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் என் அன்பு பிள்ளையே. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் வருகின்ற வலிகளும் வேதனைகளும் அவர்களை செதுக்கி செதுக்கி ஒரு சிற்பமாக மாற்றி விடுகின்றது. அதே போலத்தான் உன்னிடத்தில் வந்த கஷ்டங்களும் வேதனைகளும் என்று உன்னை செதுக்கி வைத்திருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் உன்னை போன்ற கஷ்டங்களை அனுபவித்தவர்கள் வேறு யாரும் இல்லை. உன்னுடைய சூழ்நிலையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் கடந்து விட்டாய். வேறு யாராக இருந்திருந்தாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்துவிட முடியுமா?
மீண்டு வந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியாதுதான். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் அதிகமாகத்தான் இருந்தது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் சில நேரங்களில் உனக்கு சந்தோஷங்களும் கிடைத்தது. தோல்விகளும் கஷ்டங்களும் துரோகங்களும் அதிகமாகத்தான் இருந்தது. என்ன, இந்த வாழ்க்கை இப்படியே போய்விடுமா? இதை மாற்ற வேண்டும் என்று துணிந்ததன் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய துணிச்சல், உன்னுடைய நம்பிக்கை இனிமேல் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல மன அமைதியை கொடுக்க போகின்றது. மன அமைதியோடு மன நிம்மதியோடு என் குழந்தையினை நீ வாழப் போகின்றாய். என் தங்க பிள்ளையே, இதையெல்லாம் உன் அம்மா தான் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய சந்தோஷங்களில் இந்த அம்மாவும் பங்கெடுத்து கொள்ளப் போகின்றேன். இதுவரை உனக்கு கஷ்டங்கள் மட்டுமே இருந்தது அல்லவா? அதிலே இந்த அம்மா பங்கெடுத்து கொண்டேன் அல்லவா? இனி உனக்கு சந்தோஷங்களையும் கொடுத்து அதை நான் கண்ணார மகிழ்ச்சியாக காணப்போகின்றேன். என்னுடைய சில குழந்தைகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையானது பிரிந்திருக்கின்றது, குடும்பத்திலே ஒற்றுமை இல்லாமல் சங்கடங்களாக இருக்கின்றது என்று வருத்தப்பட்டு நிற்கின்றார்கள் அல்லவா? அதுவெல்லாம் இனி மாறப்போகின்றது. இனிமேலும் இந்த வாழ்க்கை உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க போவது இல்லை. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் உனக்கு நிச்சயமாக பதில் இன்னும் சில நாட்களிலேயே கிடைத்துவிட போகின்றது. இந்த வெற்றி உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்க்கையே இனி மாறப்போகின்றது. உன்னுடைய நல்ல எண்ணங்கள் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி காட்டப் போகின்றது. என் அன்பு குழந்தையே, எல்லா காலமும் சூழ்நிலையும் உனக்காக கூடி வந்து விட்டது. உன்னுடைய நீண்ட நாள் காத்திருப்பு நிறைவேறப் போகின்றது. உன்னுடைய மனதில் ஓடிய எண்ணங்கள் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கப் போகின்றது. உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மீண்டும் நீ நினைத்து பார்க்கும் பொழுது இத்தனை கஷ்டங்களையா நான் கடந்து கொண்டு வந்தேன் என்று நினைக்கும்படி உனக்கு சந்தோஷங்கள் வரத்தான் போகின்றது. என் அன்பு பிள்ளையே, சில சூழ்நிலைகளில் எல்லாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லையே என்று இரக்க குணத்தோடு நீ ஏங்கி நிற்கின்றாய் அல்லவா? உன்னுடைய சூழ்நிலை சரியாக மாறப்போகின்றது. நீ யாருக்கெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்களுக்கெல்லாம் நீ உதவிகள் செய்யத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் உன்னை குறை சொன்னார்களோ அவர்களினுடைய வாயாலேயே நீ நல்ல வார்த்தை பெறத்தான் போகின்றாய். எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த போதும் ஒரு நாளும் நீ யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய குடும்பத்தையும் கெடுக்க நினைத்தது கிடையாது. உன்னால் முடிந்த உதவிகளைத்தான் மற்றவர்களுக்காக நீ செய்திருக்கின்றாய். அதை பற்றி மட்டுமல்லாமல் இரக்க குணத்தோடும் மனசாட்சியோடும் மனித தன்மையோடும் தான் எல்லோரிடத்திலும் நீ நடந்து வந்திருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற உனக்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய மனநிலையில் நான் சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றேன். அவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனதில் ஏற்பட்ட அத்தனை கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை வேதனைகளும் உன் காலடியிலேயே பொசுங்கி போகத்தான் போகின்றது. உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனிமேல் உன்னிடத்தில் வந்து தானாக மன்னிப்பினை கேட்கத்தான் போகின்றார்கள். என் அன்பு குழந்தை